குட்டி பூனைக்குட்டி ஒன்று கால்பந்தோடு சாலையில் ஜாலியாக போய்க் கொண்டிருந்தது. ஆனால் சாலையில் வந்த ஒரு சிறுத்தை அதன் கால்பந்தை பிடுங்கி வீசி எறிந்துவிட்டு கேலி செய்தது. பாவம் அந்த குட்டி பூனை அடிபட்ட காயத்துடன் அழுது கொண்டே வீட்டிற்குச் சென்றது. காயத்தை பார்த்த பூனை அப்பா அதற்கு மருந்து போட்டு ஆறுதல் கூறினார். ஆனால் அவர் சும்மா இருக்கவில்லை. தன் மகனை அழ வைத்த சிறுத்தைக்கு ஒரு பாடம் புகட்ட நினைத்தார். பூனையப்பா ஒரு மெஷின் மூலம் சாலையின் நடுவே ஒரு பெரிய பள்ளத்தை தோண்டினார். அதன் மேலே அந்த கால்பந்தை வைத்து ஒரு பொறி வைத்தார். அடுத்த நாள் அதே வழியில் வந்த சிறுத்தை கால்பந்தை பார்த்துவிட்டு அதை எடுக்க ஆசைப்பட்டது. ஆனால் பந்தை எடுத்த அடுத்த நொடி பூமியில் ஒரு பெரிய வெடி வெடித்து சிறுத்தை தூக்கி எறியப்பட்டது. நேராக போய் புலிகள் நிறைந்த ஒரு பூங்கா மரத்தின் மேல் விழுந்து மாட்டிக்கொண்டது. தனக்கு தீங்கு செய்த சிறுத்தைக்கு சரியான தண்டனை கிடைத்ததை பார்த்த குட்டி பூனையும் அதன் அப்பாவும் கைகோர்த்து சிரித்துக்கொண்டே சென்றார்கள். தீமை செய்தவர்களுக்கு தீமையே வந்து சேரும்.